நான் ஷியோராக சொல்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் சொல்கிற இந்த பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி வந்து பர்ஃபெக்டாக பண்ணுறது அப்படிங்கிற டிப்ஸ் வந்து கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் எந்த வீடியோஸ்லையுமே பார்த்துருக்க மாட்டீங்க. ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக, அதாவது ரொம்பவும் கன்ஃபியூஸ் ஆகாமல் சிம்பிள் மெத்தடில் ஒரு 4 ஸ்டெப்பில் மட்டும் நீங்கள் இதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுவே போதுமானது தான். ஸோ அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட பார்ட் 1 வீடியோவில் ஃப்ளஃபி ப்ளீட் எப்படி செட் பண்ணலாங்கிறது வரைக்கும் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோஸ் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்மளோட கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட் பின் பண்ணுற செக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் சொல்கிற டிப்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஸ்டெப் 1, நீங்கள் சாரீ வந்து சென்டர் ப்ளீட் வந்து அயர்ன் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அப்படியே வந்து பொசிஷன் மாறாமல் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுங்கன்னா உள்சுத்து பகுதியை மட்டும் டேபிளுக்கு ஆப்போசிட்டில் எடுத்து போடுங்க. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா சென்டர் ப்ளீட்டோட உள்ளே இருக்கிற அந்த ப்ளீட்டும் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். இப்போ இந்த சென்டர் ப்ளீட்டை வந்து மறுபடியும் வந்து ஃப்ரண்ட்டில் உங்கள் சைடு எடுத்து போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் வந்து நிற்கும். ஸோ கரெக்டாக இந்த எட்ஜை தாண்டி கீழேயே போகாது சாரீ. ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இதுதான் வந்து கரெக்ட் பொசிஷன். ஸோ இங்கே டேபிளில் வந்துட்டு கொஞ்சம் ஓரத்தில் இருந்ததுன்னா டாப்பில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ இதே உள்சுத்து பகுதியை மறுபடியும் எடுத்துகிட்டு ஸோ அதை ஒரு 3 ஃபோல்டாக உள்ளே வந்து ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். சில பேருக்கு ஹிப் மெஷர்மெண்ட் வந்து கம்மியாக இருக்கிறவங்களுக்கு 3 ஃபோல்டு 2 ஃபோல்டு வருங்க. ஹிப் மெஷர்மெண்ட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு XL, XXL, XXL சைஸில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோல்டிங் இருக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போது சாரியோட பல்லு போர்ஷன் எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து அப்படியே கரெக்ட் போர்ஷனவே வந்து டேபிள் மேலே போட்டுக்கோங்க. ஸோ அப்படி போடுறப்போ உங்களோட செஸ்ட் ப்ளீட் போர்ஷன் வந்து கரெக்டாக அந்த ப்ளீட் எல்லாமே இப்போ நீங்கள் எவ்வளோ ப்ளீட்ஸ் எடுத்துருக்கீங்களோ அவ்வளோ ப்ளீட்ஸையும் கரெக்டான அளவில் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம உள்சுத்து பகுதி ஒரு 3 ஃபோல்டாக பண்ணி ஒரு மெஷர்மெண்ட் ஒன்று வித் வைஸில் வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதே அளவு தான் வந்து இந்த செஸ்ட் ப்ளீட்டை வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் கொண்டு வரோம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக இந்த சேஃப்டி பின்னை வந்து ஒரு கையில் பிடிச்சிட்டு கரெக்டாக அந்த ப்ளீட்ஸும் கலையாத மாதிரி ஃப்ரண்ட்டில் கரெக்டாக அந்த அளவு வச்சு கொண்டு வந்துடுங்க. இப்போது ஒரு 2 பெக் வச்சு டேபிளோடு வந்து செட் பண்ணிக்கிங்க. சில சாரீஸில் வந்து அப்படியே நழுவிட்டு முன்னாடி விழுந்துடும். ஸோ ரிப்பீட்டடாக அந்த ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பேலன்ஸ் இருக்கிற இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா கசகசன்னு இருக்கா? ஸோ அதுவுமே வந்து நீங்கள் நீட்டாக அந்த ப்ளீட்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இதெல்லாமே சைடில் போகிற ப்ளீட்டு, செஸ்ட் ப்ளீட்லேருந்து நம்ம சைடில் போகிற ப்ளீட் தான். ஸோ அதெல்லாமே மறுபடியும் நீட்டாக எடுத்து விட்டுருங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிற இந்த சாரீ போர்ஷனையும் அப்படியே ஒரு ஃபோல்ட் பண்ணிடுவோம். ஸோ அப்படி ஃபோல்ட் பண்ணுறப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ ரொம்பவும் வந்து கசகசன்னு இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம அயர்ன் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறப்போ ரொம்ப பொறுமையாக இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறமா இப்போ சாரியோட சைடில் 2 சைட்லேயுமே வந்து உங்களுக்கு ஃபேப்ரிக் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அப்படியே இருக்கும். பட் இந்த மேலே டாப்பில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கர்வ் மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த கர்வ் மட்டும் உள்ளே வந்து டக்கின் பண்ணி விட்டுருங்க, ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடு வந்து 2 ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. சில சாரீஸில் சாலிடாக 2 டபுள் ஃபோல்டு வரும். சில சாரீஸில் வந்து லென்த்து கம்மியாக இருந்ததுன்னா ஒரு 1.5 ஃபோல்டு தான் வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 1.5 ஃபோல்டாக 2 ஃபோல்டாக பண்ணிக்கலாம். ஸோ லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரைட் சைடு வந்து ஃபோல்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் ரைட் சைடு பண்ணுற ஃபோல்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்டர் ப்ளீட்டோட பாட்டம் போர்ஷன். ஓகேங்களா? ஸோ அந்த ஃப்ளஃபி இருக்கிற ப்ளீட்டோட போர்ஷன். ஸோ நீங்கள் இதை வந்து டாப்பில் இருக்கிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாலிபேக் பேக் பண்ணி தரப்போ இன்னுமே சாரீ வந்து அப்படி ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ நம்ம நார்மல் சாரீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்போசிட்டை ஃபஸ்ட்டு வந்து உள்ள அந்த நீட்னஸ்க்காக நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு வந்து ரைட் சைடு உள்ள ஃபோல்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு பண்ணுவோம். பட் இந்த டைப்பில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஃப்ளஃபினஸ் வந்து ரொம்பவே டம்ப் ஆகாது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஸோ ரொம்பவும் ஓவராக வந்து அமுத்திட்டு இருந்தாலும் அந்த ஃப்ளஃபி வந்து அப்படியே அமுந்துற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே அந்த சாரீ வந்து ரொம்ப கலையாது. ஸோ அந்த ஃப்ளஃபினஸும் வந்து மாறாது. இப்போ சாரியோட பல்லு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை என்ன பண்ணுங்கன்னா 2-3 ஃபோல்ட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த கேப்பில் வந்துட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ அப்படி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு பாலிபேக் பேக் பண்ணுறப்போ நீட்டாக அந்த மேலே ஃப்ரண்ட் பிளேட் மட்டும் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். மற்றபடி உள்ளே எல்லாமே நீட்டாக இருக்கும். ஒரு பார்த்தாலும் ஒரு நீட்டான ஒரு லுக் வந்து உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா
பாலிபேக் செலெக்ஷன் பொறுத்தளவுக்கு நம்ம எப்போவுமே நீங்கள் வந்து எவ்வளோ பாக்ஸ் ஃபோல்டிங் உங்களோட ஹைட் அண்ட் வித் எப்படி இருக்கோ அதை விட வந்து ஒரு 4 இன்ச் அலவன்ஸ் ரைட் அண்ட் லெஃப்ட் வந்து 2 இன்ச் அலவன்ஸ் வச்சு தான் நீங்கள் வந்து பாலிபேக் செலக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் அப்படி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் நீங்கள் பண்ணுற சாரியோட பாக்ஸ் ஃபோல்டு விடவும் உங்களோட பாலிபேக் பெருசாக இருந்தது அப்படின்னா தான் நீங்கள் சாரியை உள்ளே இன்சர்ட் பண்ணுறப்போ கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா பாலிபேக்கும் நீங்கள் பண்ணுற பாக்ஸ் ஃபோல்டு ஒரே மாதிரி மெஷர்மெண்ட்டில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பத்தாது. அப்போ நம்ம வந்து நீங்கள் ரீஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், என்னுடைய பாக்ஸ் ஃபோல்ட் வந்து பாலிபேக்கை விட சின்னதாக இருந்துச்சு. இப்போ நான் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுறேன். பட் எவ்வளோ காம்பேக்டாக உள்ளே போகுதுன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கணும். ஸோ ரொம்பவும் லூஸாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் சாரீ உள்ளேயே போகாத மாதிரி. அப்படி ரொம்ப சுருக்கமாக இருந்ததுன்னா சாரீ வந்து உள்ளே ஒரு மாதிரி மடங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம தவிர்க்கணுன்னா நம்ம கரெக்டான சாய்ஸில் பாலிபேக் செலக்ட் பண்ணணும். அதை பற்றிலாம் இன்னும் டீட்டெயில்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ரியல் ராப்பிங் ஸ்டுடியோ ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாங்க. இன்னுமே சூப்பராக ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அட்வான்ஸ் லெவல் கோச்சிங் வந்து தந்துட்டுருக்கேன். இல்லை இன்னும் உங்களுக்கு குழந்தை இருக்குது, என்னால் வந்து கிளாஸ் வந்து குரூப் செஷன் அட்டென்ட் பண்ண முடியாது அப்படின்னாலும் ஸோ 1-on-1 ஸ்பெஷல் கிளாஸில் உங்களுக்காக நான் கிளாஸ் உங்களோட டேட் அண்ட் டைமில் பண்ணி கொடுத்துட்ருக்கேங்க. ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.